अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. அந்த திருஷ்யத்தினுடைய நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இந்த நவராத்திரியா இருக்கிறதுனால நடுவில் பிஸியா இருக்கிறதுனால அனுப்பல. நாளைக்கு நாளில உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சேரும். இந்த புத்தகத்துல 295 இந்த புத்தகத்துல பேஜ் நம்பர் 228 அது அந்த புத்தகத்துல. இப்ப விமதம் நித்யா திருஷ்யத்வா சுக்திரூபியவத் அப்படின்னு அனுமானத்தை முதல்ல பார்த்தோம். விமதம் அப்படின்னா நாம் எதற்கு வித்தியாசம் சொல்றோமோ அது நாம் நினைக்கப்பட்டதான பொருள். எதுல வித்தியாசம் வேணும்னு நினைச்சோம்? உலகத்துல. பார்த்தா விமதம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் மித்தா. அது மித்தான என்னன்னா சதசத் விலட்சணத்துவம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல மீதி வித்தியாச லட்சணமும் சொல்ல போற. எது எங்கே காணப்படுகிறதோ அது அங்க இல்லை என்றால் அது பொய். வெள்ளியானது தெளிஞ்சலில் காணப்பட்டது, ஆனால் கிட்ட போனா வெள்ளி இல்லை, ஆகையால் அந்த வெள்ளியானது பொய். இப்படி எல்லாம் நம்ம சொல்ல போறோம். அதான் மித்தான். உலகம் காணப்படுகிறது எங்க? பிரம்மத்தினுடைய அடிப்படையில. பிரம்மம் தானே சத்து. தன்கடா தன்படா இது இருக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்குங்கிறோம். இருக்குங்கிற ஒரு அடிப்படையில இவைகள்லாம் காணப்படுகிறது. ஆகையால் அந்த இருக்குங்கிற பிரம்மத்துல காணப்படக்கூடியதான உலகமானது அந்த பிரம்மத்திலேயே இல்லை அப்படின்னு சொன்னா உலகமானது பொய் என்று ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். மித்யா காணப்படுகின்ற காரணத்தினால், அறியப்படுகின்ற காரணத்தினால் அப்படின்னு சொன்னா திருஷ்யத்வாது. அதை ஆராதரிச்சு எதுலையும் சரியா வராதுன்னு அவன் சொல்ல அது எல்லா பட்சமும் சரி பண்ணலாம். பலவியாசியத்துங்கிற பட்சத்தை தவிர அப்படின்னு தீர்மானம் பண்ணிடும். இப்ப உலகம் பொய் என்று சொல்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு யோசனை பண்ணினா ஜடத்துவம்னு சொல்றோம். ஜடத்துவம்னா என்னது? அவ்வளவுதான். உலகத்துல பிரம்மம்னு ஒரு பொருள் முதல்லயே நாம் பார்த்தோம். அத்வைத்தத்துல திருக்கு திருஷ்யம்னு 2 தான் பொருள்கள். அதுலயும் திருஷ்யம்ங்கிறதெல்லாம் மித்யாபூதம். அப்ப இருக்கிறதெல்லாம் பிரம்மம் ஒண்ணுதான். பிரம்மம் ஒண்ணுன்னு என்ன அர்த்தம்? ஏகமேவ அத்விதீயம். பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. காணப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் பொய். ஏகமேவ அத்விதீயம்ங்கிறது சித்தமாயிடுச்சு. இப்ப காணப்படுகின்ற பொருள் எல்லாம் பொய்னு சொன்னா ஏன் பொய்யது? பிரம்ம பின்னமா இருக்கிறதுனால. பிரம்ம பின்னமா இருக்கிறதுனால பொய். பிரம்ம பின்னம்னா பிரம்மம் எப்படி இருக்கு? பிரம்மம் சைத்தன்யம். சைத்தன்ய பின்னமா இருக்கிறது, அதனால ஜடமா இருக்கிறது உலகம் பொய்யும். பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். உலகமெல்லாம் பிரம்ம பின்னம். பிரம்மம் சேத்தனமா இருக்கு. பிரம்ம பின்னமான உலகம் எப்படி இருக்கணும்? அச்சேதனமா இருக்கணும். அச்சேத்தனமான ஜடம்னு பேரு. ஆகையால் ஜடமா இருக்கிறதுனால உலகம் எல்லாம் பொய். உலகத்துல அச்சேதனத்துவம் இருக்கும், சைத்தன்யம் இல்லையே. சைத்தன்யம் எங்க இருக்கு? பரமாத்மா ஒண்ணுதான். என்னிடத்துல சைத்தன்யம் இருக்குன்னு கேட்கக்கூடாது. நீங்க எல்லாம் நாய் போனா எல்லாம் ஓடுறது அதெல்லாம் சைத்தன்யம் தானே கேட்கக்கூடாது. அது சைத்தன்ய சம்பந்தம் அதுல இருக்கு. அந்த மனசுல சைத்தன்ய சம்பந்தம் அங்கே இருக்கு. சைத்தன்யம் பிரதிபலிச்சு அங்கே இருக்கு. ஆகையால் அது சைத்தன்யம் மாதிரி தோன்றது. வஸ்துவா இருக்கக்கூடிய சைத்தன்யம் யாரு? ஒரே சைத்தன்யம் தான். எல்லா ஜீவராசிகள்லயும் இருக்கு. சேத்திரஜ சர்வபூதானாம். நான் தான் எல்லா சரீரத்திலையும் நான் தான் சேத்திரஜனா இருக்கேன். சர்வ சேத்திரேட்டும் பாரதா சொன்னாலும் இல்லையா? இப்ப இந்த ஜடம்ங்கிற ஒரு பதார்த்தத்தை ஜடத்துவம்னா என்னது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிரம்மம் சேத்தனம், பிரம்ம பின்னமான உலகம் அச்சேதனம். அச்சேதனம் என்கிறது ஜடம்னு. இப்ப இந்த அடிப்படை எப்படியா ஞாபகம்? இப்ப நான் ஜடம்னா என்னது, ஜடத்துவம்னா என்னது அப்படின்னு நான் சொல்ல போறேன். அறிவு இருக்கிறது சேத்தனம். சைத்தன்யத்துக்கு என்ன பேரு? விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா. அறிவு கேவலமான நமக்கு தெரிஞ்ச அறிவு என்ன? அறிகிறேன் அப்படிங்கிறேன்.
அறிகிறேன்னு சொன்னா இதை நம்ம எப்படி சொல்றோம்? ஜானாதி, அறிகிறான். இந்த ஜானாத்தின்னு சொன்னா இது என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். நான் குடத்தை அறிகிறேன். இதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டே இருக்க பாரு. ஜானாத்தின்னு என்னதுன்னா, குடத்தை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய மனசானது கண் வழியாக குடத்திட்ட போய் குடத்தோட சம்பந்தப்படுகிறது. அதாவது இந்த குடத்துக்கு மேல இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை இந்த விருத்தியானது போக்குறது. அப்பொழுது குடம் எனக்கு தெரியும். ஸோ இப்ப என்னாச்சு? ஜானாதி, அறிகிறேன்னு என்ன அர்த்தம்? விருத்தி அதோட சேர்ந்து குடத்தோட சேர்ந்து அந்த விருத்தியில் இருக்கக்கூடிய சைத்தன்யத்தோட சம்பந்தப்படுறது. இதுதானே? இதுதான் ஜானாதிங்கிற பதத்துக்கு இது அர்த்தம் தெரிஞ்சோம். விருத்தி ஜானாதிங்கிற பதார்த்தத்துக்கு நாம் என்ன சொல்லிட்டு இருக்க போறோம்? இப்ப விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம் இருக்கு. இதுதானே மனோரமான சைத்தன்யம் சம்பந்தப்படும் பொழுது ஜானாதி அப்படி இருக்கும். இப்ப ஞானத்தினால, ஞானம் என்று நான் சொன்னேனே ஆனால் நமக்கு என்ன தெரியுது? ஞான பதத்தினால என்ன அர்த்தம் தெரியுது? விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம். இப்ப இந்த மனோவிருத்தி விசிஷ்ட சைத்தன்யம் அதெல்லாம் அப்புறம் சொல்ல. மனோவிருத்தியா, மாயாவிருத்தியா, அது ஜீவனுடைய ஞானமா, ஈஸ்வருடைய ஞானமா? அந்த ஞானம்னா அந்த விருத்தியாளர் போய் அங்க இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதா, அந்த சைத்தன்யத்துக்கும் இந்த தேவி சைத்தன்யம் சம்பந்தம் எல்லாம் பின்னால. ஜெனரலா நம்ம ஞானம்னு சொன்னா என்ன பண்றது? விருத்தி குடத்தோட சம்பந்தப்படுறது. அப்புறம் விருத்திக்கும் சைத்தன்யத்துக்கும் சம்பந்தம் வேணும். விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம்னு வச்சுப்போம். ஞான பதஜன்யமான ஞான பதத்தினால ஏற்படக்கூடியதான ஒரு ஐடியா இருக்கு. ஞானம்னு நான் சொன்னேன்னா அந்த கரண விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம். இது இருக்கு. இந்த விருத்தி விசிஷ்ட சைத்தன்யத்துல சைத்தன்யம்ங்கிறது நவுன், விசேஷம். விருத்திங்கிறது விசேஷம். இப்ப ஞானபதஜன்ய ஞானபதத்தினால ஏற்படக்கூடியதான அந்த அம்சத்துல எது விசேஷமா இருக்கு? சைத்தன்யம். ஞானபதஜன்ய தீ, ஞானத்தினால ஏற்பட ஞானம் எனக்கூடியதான சொல்லை நான் சொன்னேனே ஆனால் உங்களுக்கு வரக்கூடியதான எந்த எண்ணம் இருக்கோ அந்த எண்ணத்துல விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம். அந்த எண்ணத்துல விசேஷமா எது இருக்கு? சைத்தன்யம். அந்த சைத்தன்ய பேதம் தான் ஜடத்துவம். பிரம்மபின்னம்னு சொன்னேனே, அதான் பிரம்மபின்னம்னு நேரா சொல்றதுக்கு பதிலாக இப்படி நான் சொன்னேன். ஏன் இப்படி நீங்க சொல்றேன்னா, நீங்க ஜடம்னா அறிவு இருக்காதுன்னு வச்சுருக்கேன். லோகத்துல என்ன ஜடத்துக்கு அறிவு இல்லை அப்படிதானே அர்த்தம். ஜடத்துவம் தானே ஹேத்து. அந்த ஜடத்துவத்துக்கு நமக்கு இந்த ஜடத்தை பத்தி என்னன்னு தெரியல. ஜடத்துவத்தை நம்ம டிஃபைன் பண்ணணும், அதை லட்சணம் பண்ணணும்னு. அதுக்கு லட்சணம் சொன்னோம்னா அது தெரிய, அதையே லட்சணம் சொன்னா ஆத்மாஸ்திரியம் வரும். அதுக்காக அதை விட்டு ஞானங்கிற ஒரு பதத்தை எடுத்துட்டு, ஞானங்கிற பதத்தை அந்த கரண ஒரு விசிஷ்ட சைத்தன்யம்னு வச்சுட்டு, அதுல இருக்கக்கூடியதான விசேஷம் என்ன? சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் பின்னமா இருக்கிறது ஜடம். ஸோ ஞானபதஜன்ய தீமுக்கிய விசேஷ பின்னத்துவம். ஜடத்துவம்னு என்ன அர்த்தம்? ஞானபதஜன்ய தீமுக்கிய விசேஷ பின்னத்துவம். ஞானம் என்று சொன்னால் என்ன புரியுறதோ, பிருத்தி விசிஷ்ட சைத்தன்யம்னு புரியுறதோ, அந்த அதுல விசேஷமா இருக்கிறது சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்தை விட மாறாமல் ஜடத்துவம். ஏன் சார் இப்படி தலை சுற்றுலாம் சொல்றேன் கேட்கப்படாது. ஏன்னா வேற விதமா சொல்றதுக்கு வழி இல்லை. நாங்க ஜடத்துவத்துக்கு தான் லட்சணம் சொல்லணும். ஜடத்துவ லட்சணத்துல ஜடத்துவத்தை சேர்த்தணும்னா ஆத்மாசிரியம் வரும். ஸோ என்ன பண்ணணும்னா வேற பதத்தை சொல்லணும். அதை விட வேற பிரதித்வந்தியான பதம் என்ன? ஞான பதம். ஸோ ஞான பதத்தை சொன்னால் உங்களுக்கு எந்த அறிவு வருகிறதோ அந்த அறிவில் எது விசேஷமாக இருக்கோ அந்த விசேஷமான அதை விட வேறாது. ஞானபதஜன்ய தீமுக்கிய விசேஷ பின்னத்துவம். இத ஜடத்துவத்துக்கு கடைசியில் நான் சொல்லக்கூடியதான லட்சணம், நிஷ்கிருஷ்ட லட்சணம்னு சொல்லுவோம். இப்ப இந்த லட்சணம் கடைசியில சித்தாந்தி சொல்ல போறோம். அதுக்கு முன்னால நியாயாமிருதக்காரர் ஜடத்துவம்னா என்னன்னு சொல்றதுக்காக, அது ஜடத்துவம்ங்கிறது உங்க சித்தாந்தத்துல வரவே வராது. மித்யாத்வ லட்சணத்துல மித்யாத்வ அனுமானத்துல தாங்கள் என்ன சொல்லியிருக்கேன்? ஜடத்துவத்தை ஹேத்துவா போட்டிருக்கேன். விமதம் மித்யா ஜடத்துவம். இனிமேல் திருஷ்யத்துவம் மறந்து போயிடும். ஏன்னா அதையும் விட்டுனா கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்றும் இல்லை. நம்ம எதை எடுத்துட்டு இருக்கோமோ அதுல தீவிரமான ஒரு எண்ணத்தை விட்டு அதை படிப்போம். மீதி ஒரு தடவை நம்ம படிச்சுட்டோம்னா மனசுல நிற்கும். இன்னொரு தடவை படிச்சா தானா வரப்போறது. எதுக்கா?
விமதம் மித்யா ஜடத்துவாத்துன்னு தெரிவிக்கும். விமதம் இந்த உலகமானது மித்யா பொய்யானது ஏன் ஜடமாக இருக்கிற காரணத்தினால். இப்ப ஜடம்னு சொல்றல நீங்க கிமிதம் ஜடத்துவம். ஜடம்னா என்ன? ஜடத்துவம்னா என்ன சொல்ல போறேள்? அஜ்ஞாத்திருத்துவம் வா, அஜ்ஞானத்துவம் வா, அனாத்மத்துவம் வா. இப்படி மூணா பிரித்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி ஒன்றும் தப்பும் போவோம். அவன் சொல்ற வழி என்ன? ஒவ்வொன்றையும் இதுவா அதுவா அதுவாங்கிறது, எதை சொன்னாலும் சரியா இல்லைங்கிறது, கடைசியில் உங்களால் பயன்படுறது உங்க வாயை எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். நீங்க என்ன சொல்லணும்? எல்லா பட்சமும் எங்களால் சமாதானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா ஜடம்னா பிரம்ம பின்னம் தானே, அது நீங்க எந்த லட்சணம் சொன்னாலும் சரியாயிடுவே. என்ன சொல்றோம்? அஜ்ஞாத்திரத்துவம் தான் ஞாதான அறிபவர். அஜ்ஞாத்திருத்துவம் அறியாமல் இருக்கும் தன்மை, அல்லது அஜ்ஞானத்துவம் வா அஜ்ஞானம் அறியாமை, அறியாமையேவா ஜடம். ஜடத்துவம் தானே அறியாமல் இருக்கும் தன்மையா இல்ல அறியாமை தானா? அஜ்ஞான சகலம். அனாத்மத்துவம் வா அல்லது அனாத்மத்துவமா? ஆத்மான நீங்க பிரம்மம் சைத்தன்யம் ஆத்மாங்கிறது, அது இல்லைன்னா அனாத்மத்துவம் வா. இப்ப ஜடத்துவத்தை எப்படி பிரிச்சிருக்கா? அஜ்ஞாத்திருத்துவம் வா அறியாமல் இருக்கும் தன்மையா, அறியாம ஏவா இல்ல ஆத்மா இல்லாமலா? முதல் நாள்தான் தமிழ்ல சொல்றது. அஜ்ஞானத்துவம் வா, ஞான பின்னத்துவம் வா அப்படி. ஏன்னா ஒவ்வொரு நாள் நான் தமிழ்லயே சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல தான் உங்களுக்கு புரியும். சித்தி கிழந்த வார்த்தை உங்களுக்கு சம்ஸ்கிருதத்திலேயே புரியணும். நீங்க சம்ஸ்கிருதத்துல பேசுறதுக்கு அவளுடைய எபர்த்தை வச்சிருக்கு. பட் சம்ஸ்கிருத வார்த்தை உங்களுக்கு புரியணும், கிரந்தத்தை வார்த்தை புரியணும். இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அஜ்ஞாத்திருத்துவம் வா, அஜ்ஞானத்துவம் வா, அனாத்மத்துவம் வா. இதுல இன்னைக்கு நாம என்ன பண்ணிருக்கோம்னா 15 நிமிஷம் தான் பேசுறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அதனால முதல் பட்சத்துக்கு மட்டும் தமிழ்ல அர்த்தம் சொல்லிட்டு அப்புறம் அடுத்த வாரிக்கு இப்ப வரல. முதல்ல அஜ்ஞாத்திருத்துவம் வான்னு. ஞாதான்னா யாரு? அறிபவன். அஜ்ஞாத்திருத்துவம்னா அறிபவனா இல்லாத தன்மை. இப்ப பாருங்க, உங்க மதத்துல அப்படின்னு நம்மள சொல்றான் அப்படின்னா அத்வைத மதத்துல அறிபவது யாரு? சுத்த பிரம்மம் அறியறத அறிய முடியாது. ஏன் அறிய முடியாதுன்னா அவர் அகர்த்தா அபோக்தா. பிரம்மமானவர் கர்த்தாவும் இல்ல போக்தாவும் இல்ல. நான் யாருக்கும் புண்ணியத்தை கொடுக்கறது இல்ல, யாரு பாபத்தையும் நான் எடுத்துக்கிறது இல்லை. பகவத்கீதையில் சொல்லிருக்க, நான் எதையும் பண்றதில்ல. அவர் சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்தா, பெரும் சாட்சியா இருக்கார். அஜ்ஞானமானதான் வந்து பார்த்துட்டே இருப்பார். நிஜமாகவே பகவான் காலமே நீங்க சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா முதுகுல 3 அடி போட்டாரையானால் யாரா சந்தியாவந்தனம் பண்ணாம இருப்பானோ? அப்ப என்ன, அவர் ஒன்றும் பண்றது இல்லை. அவர் பண்ணினா அதனுடைய புண்ணிய அனுபவிப்புகள், பண்ணாத போனா அதனுடைய பலம் என்னமோ அனுபவிப்புகள். பகவான் சாட்சியா இருக்காரே தவிர யாரையும் எதையும் தூண்டலை. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். தூண்டுறது யாருன்னா அவர் மாயோட கூடினவர், அது வேற விஷயம். நமக்கு அது இப்ப வேண்டாம். சுத்த பிரம்மமானது அவர் வெறும்னு இருக்கார். அவர் எந்த செயலும் பண்ணல. எந்த செயலும் பண்ணலன்னா அறியும் செயலை பண்ணுவார. ஞாதாவா இருக்காரா? அப்ப ஞாதாவா இருக்கிறது யாரு? யாரோ ஒருத்தர் மல்ல அறிகிறோமோ இல்ல, இது அறிகிறோம் இது அறிகிறோம். உள்ள பரமாத்மா இருக்காருன்னு அவர் அறியல தெரிவிக்க. அப்ப யாருன்னு அகமர்த்தம்னு சொல்லப்போம். இந்த அகமர்த்தம்னா யாருன்னா சிதச்சித் கிரந்தி. பிரம்ம கிரந்தி இருக்க சொல்லிட்டு இருக்கல. அது போல சிதச்சித் கிரந்தி. சைத்தன்யம் ஒண்ணு, சைத்தன்யம் இல்லாதான ஒரு பதார்த்தம் மனசுன்னு வச்சுக்கிறோம். அந்த ரெண்டு சேர்ந்து சம்பந்தப்பட்டிருக்கு. அதுக்குதான் அந்த அகங்காரத்துக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? அதான் அறிபவர். எல்லா செயலும் செய்பவர் அவர் தான். இந்த அறிபவராக இருக்கிறவர் யாரு? அகம் பதார்த்தம். இது சுத்த பிரம்மம் இல்ல. உங்க மதத்துல அத்வைத மதத்துல அறிபவர் யாரு? ஞாதா யாரு? சிதச்சித் கிரந்தி, அகமர்த்தம். இந்த அகமர்த்தம் பிரம்மமா இல்லையா? பிரம்மம் இல்ல. தெரியுமே, பிரம்மம் இல்லாதான அகமர்த்தம் பிரம்மம் இல்லாத காரணத்தினாலேயே அவர் பட்சத்துல இருக்கார். பட்சத்துல இருக்காருன்னா அவரிடத்துல வித்தியாசம் சாதிக்கணும். நம்ம முன்னாலேயே சொல்லிவிட்டேன், பிரம்மம் அதர் தான் பிரம்மம். பிரம்மம் ஒண்ணு, சத்தியம் ஏகமேவாத்விதீயம். பிரம்ம பின்னமான பதார்த்தங்கள் எல்லாம் நித்யாபூதம் விட்டுருக்கோம். இன்னொரு பதார்த்தம் அசத்து இருக்கேன்னு இது மேல கேட்கக்கூடாது. அசத்து இருக்குன்னு சொல்றதை மடத்தணும். அது அசத்துன்னு சொல்லிட்டு அசத்து இருக்கேன்னு கேட்கக்கூடாது.
அதான் துவைத்தி தான் பேசுவோம். அப்படி நம்ம அப்படி பேச முடியாது. அது அசத்து பேர் வச்சுட்டு அசத்து இருக்குன்னு எப்படி சொல்லுவேன்? கிடையாது. ஸோ இருக்கக்கூடியதான பதார்த்தம் பிரம்மம், பிரம்மம். இது பிரம்மபின்னமா இருக்கக்கூடியதான அமர்த்தம். இந்த அகமர்த்தமானது ஞாத்தாவா இருக்க. இவரோ பட்சத்துக்குள்ள இருக்க. பட்சத்துக்குள்ள யார் இடத்துல நித்தியாசம் சொல்லணுமோ அவர் இடத்துல இருக்க. இந்த அகமர்த்தத்திய ஞாத்திருத்வாத் அவர்தான் அறிகிறார். அவர் அறிகிறா இருக்கிறதுனால அறிகிறதா இல்லாத இருக்கும் தன்மை, அதான அஜ்ஞாத்திருத்துவம். அது போட்டோம்னா அவர் இடத்துல இல்லையா அறிகிறாரு. தேர்ஃபோர் அசித்தி. கேதுவானது பட்சத்துல இல்லைன்னா அதுக்கு என்ன பேரு? அசித்தி. ஒண்ணு. சுத்தாத்மனஹா அஜ்ஞாத்திருத்வேன, சுத்த பிரம்மமானது அஜ்ஞாதா. இப்பதான் நான் சொன்னேன், சுத்தாத்மா எப்படி அறிய மாட்டார். அறியாத சித்தாத்மாவில இந்த அஜ்ஞாத்திருத்துவம் அங்க இருக்கு, ஹேது இருக்கு. அறியாதவர்களோ இல்லையா, அறியாமல் இருக்கிறதான ஹேது. அறியாமல் இருக்கக்கூடியதான ஹேது அவரிடத்துல இருக்கு. நித்தியாத்வம் இருக்கா? இல்ல. நித்தியாத்வம் சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேது போனா ஞாத்திர பின்னத்துவம். அதனால அந்த ஞாத்திர பின்னத்துவம் அங்க இருக்கு. சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேது போனா அதுக்கு என்ன தோஷம்? விபச்சாரம். ஆகையால் ரெண்டு தோஷம் தெரிவிக்கும். அசித்தின்னு ஒரு தோஷம், அதான் முதல் பட்சத்துல தோஷம். இப்ப ரெண்டாவது பட்சம் என்ன, மூணாவது பட்சம் என்ன, அதுதான் அடுத்த வாரம். இப்பொழுது